கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது எலிசபெத் லேவி கோத்திரத்து ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரத்தி. ஆசாரியனின் குமாரத்தியாயிருந்த இவளுக்கு சகரியா என்ற ஆசாரியனுக்கு மனைவியாகும் பாக்கியம் கிடைத்தது. லூக்கா 1:6 சொல்லுகிறபடி இவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் என்றால் தேவன் என் பிரமாணம் என்று பொருள். பெயருக்கு ஏற்றபடியே எலிசபெத்தும் அவள் கணவன் சகரியாவும் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு வாழ்ந்தார்கள். ஆசாரிய ஊழியம் செய்து வந்த இவர்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லை. இருவரும் வயது சென்ற தம்பதிகளாய் இருந்தனர். எலிசபெத்து மலடி என்று தெரிந்தும் சகரியா அவளை விட்டு பிரியவில்லை. இருவரும் சேர்ந்து வாழ்ந்து ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். எலிசபெத் தனக்கு குழந்தை இல்லையே என ஏக்கம் பெருமூச்சு விட்டு கொண்டு ஆசாரிய பணி செய்து என்ன பிரயோஜனம் என நொந்து கொண்டு இருக்கவில்லை. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாயிருந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலும் எலிசபெத்தை போல குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு விதமான குறைகள், நெருக்கங்கள், பாடுகள் இருக்கலாம். அவைகளை பார்த்து கண்ணீர் விட்டு கவலைப்படாமல் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் மனரம்மியமாக தேவனுக்கு பிரியமாக வாழ்வதும் ஊழியம் செய்வதும் நம் பங்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு முன் நீதியாய் வாழ்ந்த எலிசபெத்தின் கணவனுக்கு ஆசாரிய பணி செய்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய செய்தி தேவதூதன் மூலமாய் வந்தது. அது என்ன செய்தி? உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மனைவி கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறபடி நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இணைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இயேசுவின் பிறப்பிற்கென தேவன் சகலத்தையும் நேர்த்தியாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். தேவகுமாரனின் முதல் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டிய முன்னோடியாக யோவானை அந்த தம்பதியருக்கு கொடுத்தார். நம்முடைய தேவைகளையும் ஏற்ற நேரத்தில் தீர்த்து வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கவலைப்படாதிருங்கள். முதிர் வயதில் குழந்தை பாக்கியம் பெற்ற எலிசபெத் பற்றிய செய்தி அறிந்த மரியாள் உடனே எலிசபெத்தை சந்திக்க சென்றாள் என்று லூக்கா 1:40 சொல்லுகிறது. ஒரே கிராமத்தைச் சேர்ந்த இருவரும் வெகு நாட்களுக்கு பின் சந்திக்கிறார்கள். ஒருவர் மிக வயதானவர், குழந்தைக்காக ஏங்கி அந்த நினைவையே மறந்துவிடும் அளவு வயது முதிர்ந்தவர். மற்றொருவரோ கணவனை அறியாத கன்னிப்பெண், ஆனால் பரிசுத்த ஆவினாலே தேவகுமாரனை பெற்றெடுக்கும் பேர் பெற்றவள். இந்த அசாதாரண சந்திப்பிற்கு காரணம் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தி அவளுடன் சேர்ந்து செய்த ஜெபத்திற்கு அற்புதமாய் பதிலளித்த தேவனை மகிமைப்படுத்தவே. இவ்விருவரின் ஐக்கியத்தின் தேவ பிரசனமும் தேவ ஆவியின் வெளிப்பாடும் அளவில்லாது இருந்ததினால் எலிசபெத் பரிசுத்த ஆவினால் நிறைந்தாள். மேலும் திருமணமாகாத இளம்பெண் தன்னை வாழ்த்தியதை வசனம் 41 வேறு விதமாக எண்ணாது மனப்பூர்வமாய் ஏற்று தேவ ஆவினால் நிறைந்தாள். அதன் விளைவு அவளது கர்ப்பத்தில் இருந்த குழந்தையும் ஆவியில் நிறைந்த களிப்பாய் துள்ளிற்று. வசனம் 44. எலிசபெத் மரியாளை உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்தி அவளது கர்ப்பத்தின் கனியையும் ஆசீர்வதித்தாள். என் ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி கனப்படுத்தினாள். கர்த்தராலே மரியாளுக்கு சொல்லப்பட்டவையெல்லாம் நிறைவேறும் என விசுவாச அறிக்கையும் இட்டாள். எலிசபெத்திற்குள் இருந்த துதியின் ஆவி மரியாளையும் ஆட்கொண்டது. அவளும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினாள். சந்தோஷப்படுகிறவர்களுடைய சந்தோஷப்பட்டு தேவன் அவர்களுக்கு அளிக்கும் ஆசீர்வாதத்திற்காக வாழ்வது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அற்புதமாய் பிறந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டும் வேளையில் இனத்தார் சகரியா என்று பெயரிட முற்பட்டனர். எலிசபெத் ஏற்கனவே தேவதூதன் அறிவித்ததை கணவன் சகரியா மூலம் அறிந்தபடியால் யோவான் என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்றாள். இதிலிருந்து இந்த தம்பதியர் ஒளிவு மறைவு இல்லாமல் திறந்த மனமுள்ள தம்பதியராய் வாழ்ந்தார்கள் என அறியலாம். அதன் விளைவு பேச முடியாத சகரியாவின் வாயின் கட்டு அவிழ்க்கப்பட்டது. ஊமையாயிருந்த அவன் பேசினான். தமது குடும்ப வாழ்க்கையில் கட்டுகள் நீங்க அற்புதங்கள் நடைபெற தேவன் நமக்கு தந்துள்ள வாழ்க்கை துணையுடன் ஒரே மனமாய் திறந்த இருதயத்தோடு வாழுதல் மிக மிக அவசியம். கணவனுக்கு கொடுத்த தேவ வெளிப்பாடுகளை மதித்து வாழ்ந்தால் சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாறும். நாமும் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட தம்பதியராக வாழ எலிசபெத்தை போன்று குறைவுகளில் மனரம்மியமாய் தேவனுக்கு பிரியமாய் இருந்து அவர் நமது ஜெபத்தை கேட்டு பதில் தரும் வரை காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வயதில் சிறியவர்களையும் மதிக்கும் மனப்பக்குவம் மற்றும் ஒளிவு மறைவற்ற நிறைவான ஆராதனை ஆவியை தேவன் நமக்கு தருவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.